கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் வாக்கியத்தை இந்த நாளிலும் தேவன் நமக்கு பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளின் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒன்றுமாக அப்படி சிரங்களை தாழ்த்தி அவருடைய ஆவியின் துணைக்காக சற்று நேரம் இறைஞ்சி நிற்கும். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் தியானத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும். உடைய வார்த்தைகளை எங்களுடைய உள்ளங்களில் பதித்தருளும். நாங்கள் உடைய வார்த்தையின்படி நடப்பதற்கேற்ற பலத்தை இந்த நேரத்தில் நீர் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு பாராட்டும்படியாக உடைய பாத்திரை எங்களுக்கு போடுகொண்டோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாலிம் ஊருக்கு சமீபமாக ஐனேன் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்தார். இந்த ஐனேன் என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு விசேஷமான இடம். அங்கு அதிக அளவில் தண்ணீர் இருந்ததினால் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஞான முழுக்குகளை அங்கு அதிகமாக கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. அவ்வாறாக யோவான் அங்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது யோவானுடைய சீடர்கள் அவனை நோக்கி, உம்மோடே கூட யோர்தானுக்கு அக்கறையில் இருந்தாரே, அவர் ஞானஸ்தானம் அங்கு கொடுக்கின்றார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தில் அவரிடமாக எல்லோரும் அங்கு செல்லுகின்றார்கள் என்று அவர்கள் கிறிஸ்துவை குறித்து யோவானிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் கிறிஸ்து அல்ல, அவர் மேன்மை தங்கியவர், அவர் தேவனுடைய குமாரன், நான் அவருக்கு முன்பதாக அவரை குறித்து இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாக அனுப்பப்பட்டவன். I am just a forerunner. The one who sent as the messenger to declare about his coming. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ மணவாளன். He is the bridegroom. Who can be the bridegroom? The one who has the bride. மணவாளன் எப்பொழுது மணவாளனாக அழைக்கப்படுவான்? அவனுக்கென்று ஒரு மணவாட்டி இருக்கும் பொழுது. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக பரத்திலிருந்து இப்பூவுலகிற்கு வந்து தன்னுடைய மணவாட்டியாகிய திருச்சபையை அழைத்து செல்லும்படியாக வருகின்றார். வசனம் 29 அதே அதிகாரத்தில் என்ன சொல்லுகின்றது? நானோ மணவாளனுடைய தோழன், அவருக்கு அருகே நிற்கக்கூடியவன், like a best man. மணவாளன் வருவதற்கு முன்னதாக திருமணத்திற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதற்கு, அவருக்கு அருகே நிற்பதற்கு, அவருக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நான் அவருக்கு செய்வதற்கு, அந்த மணவாளனுக்கு அருகே மாத்திரம் தான் என்னால் நிற்க முடியும். மணவாளனின் துணையாக அவருடைய சொல்லை கேட்கிறவராக, அவருடைய கட்டளைக்கு மாறுத்திரம் செய்பவனாக, அவருக்கு வழிகளை ஆயத்தம் செய்பவனாக, அவரோடு இசைந்து செயல்பட வேண்டியவனாக நான் அனுப்பப்பட்டேன். தான் ஏன் மணவாளனாக ஆக முடியாது என்பதற்கு உரிய காரணத்தையும் யோவான் அங்கு சொல்லுகின்றான். கல்யாண இடத்தில் மணவாளனுக்கு மாத்திரமே மணவாட்டி உண்டு. கிறிஸ்துவே மணவாளன், அவருக்கே மணவாட்டியாகிய திருச்சபை உண்டு.
அந்த மணவாளனாக அவர் இங்கு வந்து மணவாட்டியாகிய திருச்சபையை அழைத்து செல்லும்படியாக தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? பரத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் இங்கு காண்கின்றோம். யோவானன் கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடிய கடைசி சாட்சி இதுதான். 31வது வசனம் என்ன சொல்கிறது? அவர் உன்னதத்தில் இருந்து வருகிறவர். What is the difference between me and Jesus Christ? அவர் உன்னதத்தில் இருந்து வரக்கூடியவர், எல்லாரிலும் மேலானவர். அவர் என்னை போல் பூமியில் இருந்து உண்டானவர் அல்ல. 34வது வசனம் என்ன சொல்றது? அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். யோவான் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்குரிய 3 மேன்மைகளை குறித்து இங்கு பேசுகின்றார். முதலாவது, தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவர். அவர் உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடியவர். John reminds his disciples where Jesus is coming from. He says he is from above. அவர் மேலிருந்து. கிரீக் வார்த்தையில above என்று சொல்வதற்கு உன்னதம் என்ற தமிழ் வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். இந்த உன்னதம் என்ற வார்த்தை பரத்தை மாத்திரம் குறிப்பதல்ல, கிறிஸ்துவினுடைய ஆதியையும் அந்தத்தையும் குறித்து அது பேசக்கூடியது. It talks about his divinity. அவர் ஒரு பரத்தின் பிரஜை என்பதை அது சொல்லுகின்றது. யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 - 3 வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவருடைய உன்னதம் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். உன்னதத்திலிருந்து வருபவர் என்பதற்கான அர்த்தம் என்ன? அவர் தேவனோடு இருந்தவர், அவர் தேவனாக இருந்தவர், சிருஷ்டிகராக இருந்தவர். அவருக்குள் ஜீவன் இருக்கின்றது. அந்த ஜீவனில் உள்ள விசேஷம் என்ன? He has a life in him. What is the speciality of his life? அது ஏனையோருக்கு ஜீவனை பாராட்டியது. அது ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த ஜீவனை மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன் கிறிஸ்துவனுடைய தோற்றத்தை குறித்தும் அவரது தெய்வீகத்தை குறித்தும் அவரே சிருஷ்டிகர் என்பதை குறித்தும் யோவான் தைரியமாக பேசுகின்றார். எங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச முடியாத சூழ்நிலை சம்பவித்துக் கொண்டிருந்ததோ அந்த கால கட்டத்தில் இந்த யோவான் எழும்பி வல்லமையாக அவரை குறித்து பேசுகின்றான். 34வது வசனம் என்ன சொல்கிறது? தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதால் அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். தேவனுடைய வார்த்தையாகிய இருந்தவர் தேவனுக்கு தற்சொருபியாக இவ்வுலகத்திற்கு அவர் நினைஞ்சார், வெளிப்பட்டார். சகலமும் அவரால் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை அவர் என்ன செய்தார்? பேசினார். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கின்றேன் என்று தம்மை குறித்து அவர் சொன்னார். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவில் ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தது. 34வது
வசனத்துல Jesus words are God's words, indicating his divine authority and truth. கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று 12 முறை இந்த யோவான் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்றான். தைரியமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருக்கு மற்றொரு ஆசீர்வாதத்தை பரலோகம் கொடுத்ததாக இந்த வேத வசனம் சொல்லுகின்றது. 35வது வசனம், யோவானின் புத்தகம் 3வது அதிகாரத்தில், பிதாவானவர் எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த குமாரனானவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். பிதாவானவர் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்தார். எவற்றையெல்லாம் ஒப்புக் கொடுத்தார்? தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சிருஷ்டிக்கும் அனைத்து காரியங்களுக்கும் அவரை மையமாக வைத்தார். He was a creator, சிருஷ்டிகராக. மனுஷன் பாவம் செய்து பாவத்தில் விழுந்த மாத்திரத்தில் தானே அவனை மறுபடியும் கொண்டு வருவதற்காக, தன்னண்டை அவனை கொண்டு வருவதற்காக அவரை இரட்சகராக. He was the creator, he was the savior. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த விமோச்சன திட்டத்தின் மையமாக அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் வைத்திருந்தார். அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்றார். அவரை அல்லாமல் ஒருவனும் என்னட்டை வர முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அவரே உலகத்தின் பாவம் போக்கக்கூடிய பாவ நாசகர், தியாக பலி. He is the creator and he is the savior. தேவனால் அனுப்பப்பட்ட அவர் தேவனுடைய வார்த்தையாக ஆதியிலே அவரோடு அவரிடத்தில் இருந்தார், தேவனாக இருந்தார். 34வது வசனம் 3வது அதிகாரம் யோவானின் புத்தகம் என்ன சொல்கிறது? அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். He is the word of God. அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். What is his word? அவருடைய வார்த்தை என்றால் என்ன? அவர் தேவனுடைய எந்த வார்த்தைகளை பேசினார்? தேவனுடைய வார்த்தைகளை அவர் பேசினார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய எந்த வார்த்தைகளை அவர் பேசினார்? யோவானின் புத்தகம் 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகின்றது? தேவனுடைய வார்த்தை என்பது ஆதி முதலாய் நீங்கள் கேட்டிருக்கிற வசனம் தானே. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆதி முதலாய் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஆதி முதலாய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை என்ன? அவரது வசனம். 5வது வசனம், அதே 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரத்தில், அவரது வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு பூர்ணப்பட்டிருக்கும். அவரது எந்த வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் தேவனுடைய அன்பு பூர்ணப்பட்டிருக்கும்? அவர் எந்த வசனத்தை குறித்து பேசினார்? அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தில், நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதலாய் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே நான் என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதலாய் கேட்டிருக்கிற வசனம் தானே. தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை அவர் பேசினார். தேவனுடைய வார்த்தையாகிய வசனம் என்பது இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? கற்பனைகள். கற்பனைகள். கற்பனையை மையமாக வைத்துத்தான்
அவர் மற்ற காரியங்கள் அனைத்தையும் அவர் பேசினார். யோவானின் புத்தகம் 3வது அதிகாரம் 34வது அதிகாரம் மறுபடியும் என்ன சொல்கிறது? தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாகி அவரது கற்பனைகளை குறித்து பேசினார். எவனுக்கு பெரியமானவர்களே, நாம் தேவனை அறிந்திருக்கின்றோம் என்பதற்கும் நாம் தேவனில் அன்பு கூறுகின்றோம் என்பதற்கோ ஒரு அடையாளம் இந்த உலகத்தில் காணப்படும் என்றால் அது வேறு எதுவும் இல்லை, தேவனுடைய கற்பனைகள். அவரில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கோ அவரை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்பதற்கோ ஒரு அளவீடு இருக்கும் என்றால், ஒரு அடையாளம் இருக்கும் என்றால் அது வேறு எதுவும் இல்லை, தேவனுடைய கற்பனைகள். 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, நாம் அவரை அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லி அவரில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி, நாம் அறிந்திருக்கின்றோம் என்று சொல்லி அவரில் நாம் அன்பு கூறுகின்றோம் என்று சொல்லி அந்த வசனம் என்ன தொடர்ந்து செல்கின்றது? கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறார், அவனுக்குள் சத்தியம் இல்லை. தேவனுடைய அன்பில் நாம் பூர்ணப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கும் நாம் அவருக்குள் இருக்கின்றோம் என்பதற்கும் நாம் அவரில் நிலைத்திருக்கின்றோம் என்பதற்கும் ஒரே அடையாளம் தேவனுடைய கற்பனைகள். அந்த கற்பனைகளைத்தான் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை காலத்தில் கிறிஸ்துவ ஐக்கியத்தில் சத்துருவாகிய சாத்தான் அந்த கற்பனைகள் ஒழிந்து போயிற்று. அந்த கற்பனைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அறைந்து விட்டார். அந்த கற்பனைகள் ஒருபொழுதும் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. எந்த வசனத்தை, எந்த வார்த்தைகளை பரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளாக இந்த உலகத்தில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசினாரோ அந்த வசனமாகிய வார்த்தையாகிய கற்பனைகள் இல்லை என்று சத்துருவாகிய சாத்தான் இப்பொழுது மூடி மறைத்து போடுகின்றான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் பரலோகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கூறுகின்றதோ அவற்றை எல்லாம் சத்துருவாகிய சாத்தான் ஒழித்து போயிற்று. அவைகள் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை, அவைகளுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை என்ற ஒரு கூற்றை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இக்கால கிறிஸ்தவர்களுடைய உள்ளங்களில் எழுதி வைத்திருக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, முதலாவது ஆசீர்வாதமாக தேவனுடைய வார்த்தைகளை, வசனத்தை, கற்பனையை குறித்து பரலோகம் இங்கு இந்த வேத பகுதியிலே பேசுகின்றது. இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகம் என்ன கொடுத்தது? முதலாவது அவருடைய வாயிலே வார்த்தையை தேவன் போட்டார். அந்த வார்த்தையாகிய வசனம் கற்பனைகள் என்று இந்த வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது. இரண்டாவதாக என்ன ஆசீர்வாதம்? அவரது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிட் இன் ஃபுல்னஸ். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு அந்த ஆவியின் வல்லமையை அவர் கொடுத்தார். அவைகள் எல்லாம் ஒரு 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 லிமிட்டுக்குள்ளாக இருந்தது, அளவிட்டு கொடுத்தார். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுமாக பரலோகம் பாராட்டிய அந்த ஆவியினுடைய வல்லமை எப்படி இருந்துச்சா? அளவில்லாமல் அபரீதமாக மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும். This verse underscores Jesus' divinity and his authority and the truth of his message. இந்த வசனம் கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தையும் அவருடைய கருத்தில் பரலோகம் கொடுத்திருக்கக்கூடிய தெய்வீக அதிகாரத்தையும் அவர் பேசும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சத்தியம், அதை குறித்து அது பேசுகின்றது.
the unmeasured bestowal of spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அபரிதமாக கொடுக்கப்பட்ட ஆவியினுடைய வல்லமை, அவருக்கு அளிக்கப்பட்ட பரத்தினுடைய ஒப்புதலை காட்டியது. தேவனால் அவர் அனுப்பப்பட்டவர் என்பதனை உலகிற்கு பறைசாற்றியது. Father did not withhold any measure of his spirit to him in revealing his truth. பரலோகத்தின் அந்த மகத்துவமான சத்தியங்களை சொல்வதற்கு தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருக்கு அளிக்கப்பட வேண்டிய பூர்ணமான ஆவியினுடைய வல்லமையை பரலோகம் கொடுத்திருந்தது. நிறைவான சத்தியத்தை வெளிப்படுத்த பூர்ணமான ஆவியினுடைய அனுக்கிரகத்தை பரலோகம் அவருக்கு கொடுத்திருந்தது. எந்த சத்தியத்தை நிறைவாக பூர்ணப்படுத்தப்பட்ட கிறிஸ்து அனுப்பப்பட்டாரோ, இப்பொழுது அவர் பரம் ஏறி செல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இன்னொரு மாபெரும் தயவை பரலோகம் மனுக்குலத்திற்கு பாராட்டியது. என்னது? எந்த காரணத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டாரோ, எந்த காரியத்தை பூர்ணப்படுத்துவதற்காக அவர் இந்த பூ உலகிற்கு அனுப்பப்பட்டாரோ, இப்பொழுது அவர் பரம் ஏறி செல்லும் பொழுது அவருக்கு இணையாக அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அவற்றை அபரீதமாக செய்வதற்காக, யோவானின் புத்தகம் 14:16 வசனம் என்ன சொல்லுது? நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படியாக வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். நான் போறேன், நான் எவற்றை எல்லாம் உங்களுக்கு போதித்தேனோ, நான் எதையெல்லாம் பரலோகத்தின் வழியாக உங்களுக்கு காட்டினேனோ, எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டால் அந்த பரத்திற்கு நீங்கள் உரியவர்களாக மாற்றப்படுவீர்கள் என்று நான் சொன்னேனோ, அவற்றை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்வதற்கு நான் பரவேறி செல்வதனால் ஒரு தேற்றவாளனை பரலோக செய்ய உங்களுக்கு கொடுக்கும். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். சத்திய ஆவியானவரை குறித்த ஒரு எச்சரிப்பையும் அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த காலத்தில் கிறிஸ்துவ உலகத்தில் சத்திய ஆவியானவரை குறித்த வெவ்வேறு விதமான கூற்றுக்கள் வேதத்தில் காணப்படாத நிலையில் இப்பொழுது காணப்படுவதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாக அதை அவர்களோடு பேசினார். என்ன எச்சரிப்பு? அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தில் உலகம் அந்த ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தினால் அவரை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் காணப்படுவதற்கும் அறியப்படுவதற்கும் ஏதுவாக இல்லாதவர். அவர் நம்மில் எப்பொழுது காணப்படுவார்? அவர் நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள்ளே அவர் இருக்கும் பொழுது நாம் அவரை அறிய முடியும். உலகம் எந்த நிலையில் அவரை காண வேண்டுமோ அந்த நிலையில் காணாததினால் எந்த நிலையில் அறிய வேண்டுமோ அவ்வாறு அவரை அறியாததினால் அவரை உலகம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரை எப்படி காண வேண்டுமோ அப்படி, எப்படி அவரை அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அறிவதற்கு நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அந்த நிலையில் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை அப்பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். யோவானின் புத்தகம் 14:26 வசனம் சொல்றது. 26வது வசனத்துல என் நாமத்தினால் அனுப்பப்பட போகின்ற பரிசுத்த ஆவியானவரே தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். கிறிஸ்துவின் நாமத்தினால் அனுப்பப்பட போகின்ற அந்த ஆவியானவர், அந்த தேற்றவாளன் சகல சத்தியங்களுக்குள்ளாக உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார்.
எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். What is the work of the Holy Spirit? How to discern him? How to discern the working of the Holy Spirit? இக்காலத்தில் கிறிஸ்து உலகத்தில் காணப்படுகின்ற அந்த இமோஷனல் லெவலில் அல்ல. He doesn't work emotionally. அந்த தேற்றவாளன் என்ன செய்வாரா? உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார். He will teach you all things. சகல சத்தியங்களுக்குள்ளாக உங்களை வழி நடத்துவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? அவரு நினைப்பூட்டுவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இன்றைக்கு ஆவியானவர் வந்துவிட்டார் என்ற நிலையில மற்ற உலகத்தில் உள்ள மக்கள் பார்த்து அருவருக்கும்படியான நிலையில் குதிப்பதும் கத்துவதும், எதுவெல்லாம் மாற்று மதத்தில் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றதோ அவற்றையெல்லாம் ஆவியின் நாங்கள் நிறைந்து செய்கின்றோம் என்று சொல்லி ஆவியானவரை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலத்தில் கிறிஸ்தவத்தில் ஆவியானவரை பற்றி வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகின்றார். தேற்றரவாளன், தேற்றுகிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார். The first work of the Holy Spirit is to teach all things. வேதத்தில் எதுவெல்லாம் கருகலாக காணப்படுகின்றதோ, வேதத்தில் எதுவெல்லாம் நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஆதகப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் அவர் வந்து அந்த அந்த கருகலான காரியங்களை விவரித்து சொல்வதற்கு, உங்களுடைய மனதில் நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த உங்கள் புரிதலுக்கேற்றவாறு அவற்றை போதிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். அவர் உங்களுக்கு போதிப்பார், சகல சத்தியங்களுக்குள்ளாக வழி நடத்துவார். He will lead you all into truth. நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த மூன்றும் இன்றைய நாட்களில் ஆவியின் வரத்தை பெற்று நாங்கள் எதை செய்கிறோம் அதை செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தின் மத்தியில தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மூன்று காரியங்கள் காணப்படுகின்றதா என்று பாருங்கள். யோவானின் புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, அவர் தேற்றரவாளன், one who comforts you in all the circumstances. யோவானின் புத்தகம் 14, 15, 26 சொல்லுது, அவர் சத்திய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர். எப்பொழுதெல்லாம் சத்தியத்தை குறித்து உங்களுக்கு தாக்கமும் ஏக்கமும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சத்தியத்தை உங்களுடைய மனதிலே நிற்கும்படியாக விவரித்து சொல்லக்கூடியவர் சத்திய ஆவியானவர். யோவானின் புத்தகம் 14வது அதிகாரம் 16வது அதிகாரம் 18வது வசனம் 8வது வசனம் என்ன சொல்லுது? He is an advocate. நமக்காக வழக்காடுகிறவர். His functioning is not limited. எவ்வளவு தூரத்திற்கு அவரது பணி இருக்குமா, எவ்வளவு தூரத்திற்கு அவருடைய பணி உங்களுக்கும் எனக்கும் அவசியமோ அவ்வளவு தூரத்திற்கு இருக்கும். வழிநடத்தில் கொடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த வழிநடத்தலை அவர் கொடுப்பார். எதற்காக அவர் அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறார்? அதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார். Why he is given in abundance. ஒன்றாவது காரியம் என்ன சொல்லுகின்றது? அவர் வந்து நம்மை சகல சத்தியங்களுக்குள்ளாக வழி நடத்துவார். என்ன சத்தியங்களுக்குள்ளாக அவர் வந்து வழி நடத்துவார்?
தேவனுக்கு பிரியமானவர்களே, 3 முக்கியமான காரியங்களை குறித்து பரலோகம் இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைக்கின்றது. அந்த சத்திய ஆவியானவர் எதை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார்? வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? உங்களுடைய பாவத்தை குறித்து. இரண்டாவது, உங்களுக்கு பாராட்ட வேண்டிய நீதியை குறித்து. மூன்றாவதாக, நியாய தீர்ப்பை குறித்து அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். யோவானின் புத்தகம் 16 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை விசுவாசாதபடியினால், எதனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லையோ, அவர் தன்னை குறித்து அங்கு பேசுகின்றார். அவரை விசுவாசிக்காத மக்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் அவர் என்ன சொல்லுகின்றார்? தங்களுடைய சீடரை பார்த்து, நீங்கள் என்னை அந்த யூதர்களுக்கு பார்த்து என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை விசுவாசியாதபடியினால், எதனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லையோ, நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, நீங்கள் எதனால் என்னை விசுவாசிக்கவில்லையோ அந்த பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவதற்கு. என்ன பாவம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத நிலையில் இருக்கக்கூடிய பாவம், அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாவம். எந்த பாவம் என்னை உங்களை விசுவாசிக்க விடவில்லையோ அந்த பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார். என்ன பாவம்? அந்நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவரை சுற்றி உள்ள யூதர்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. அவர்கள் கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவரிலிருந்து அவர் மூலமாக வரக்கூடிய அந்த ரட்சிப்பை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவரை ஏற்றுக்கொள்ளாததினால் அவரிலிருந்து புறப்படுகின்ற அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், எந்த மேன்மையில் அந்த மேசியாவை அவர்கள் தங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று ஆசித்தார்களோ அந்த மேன்மையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாக வரவில்லை என்ற ஒரே காரணம்தான். அவர்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர் வராததினால் அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவே அவர்களுக்கு தாங்கள் இழக்கக்கூடிய ரட்சிப்பை இழக்கும்படியாக செய்தது. அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய பாவமாகி போனது. பாவமாகி போயிற்று. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததே அவர்களுடைய பாவமாக போயிற்று. எந்த விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், எப்படியாக இந்த யூதர்கள் தங்கள் ரட்சிப்பை இழந்து போனார்களோ அப்படியாக நாமும் ரட்சிப்பை இழந்து போவோம். என்ன ஒரு எச்சரிப்பை இந்த வேதத்தின் பகுதி தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றது. இந்த நாளில் எந்த விதத்தில் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், எப்படியாக யூதர்கள் தங்கள் ரட்சிப்பை இழந்தார்களோ அப்படி நாமும் என்ன செய்வோம்? இழந்து போவோம். இந்த கிறிஸ்தவத்தில் கிறிஸ்துவை நாம் எதற்காக ஏற்க வாஞ்சிக்கின்றோம்? What is our priority? கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவை யாவும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவரது நீதியை தேடுங்க, மற்ற யாவும், whatever the blessing you feel that it should be given to you, that will be automatically coming unto you. அவை அனைத்தையும் என்ன செய்யும்? வரும். But first you seek the kingdom of God and his righteousness. முதலாவது தேட வேண்டியதை சொல்லிட்டாரு. அவரது ராஜ்யம், அவரது நீதி.
எதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன், சேர்த்து கொடுப்பேன் என்று சொன்னாரோ அவற்றையெல்லாம் சத்துருவாகிய சாத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கு முன்பதாக நிறுத்தி எதை தேட வேண்டுமோ, எந்த ராஜ்யத்தை தேட வேண்டுமோ, எந்த தேவனுடைய நீதியை தேட வேண்டுமோ அதற்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் கிறிஸ்துவை நாடி வரக்கூடியவர்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நாடி வருகின்றார்கள். எதை நாடி வர வேண்டுமோ அதை நாடி அல்ல, உலக பிரகாரமான தம்முடைய தேவைகளுக்கு நாம் அவரை தேடுகிறோம், அவரது ராஜ்யத்திற்காக அல்ல. அவரது ராஜ்யத்திற்கான வழியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? வாசல் வழியே நீங்கள் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். You should enter through the gate. மத்தேயு புத்தகம் 7:21 சொல்லுது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வான்? பிரவேசிப்பான். அந்த பிதாவினுடைய சித்தம் என்ன? வாசல் வழியே பிரவேசிப்பது. மத்தேயு புத்தகம் 19:17 சொல்றது, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்ன செய்யணும்? நீ if you want to enter into the life, நித்தியத்திற்குள்ளாக நீ பிரவேசிக்க விரும்பினால் நீ என்ன செய்யணும்? ஆணித்தரமாக இந்த வசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு புத்தகம் 19:17 நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள். பரிசுத்த ஆவியானவர் அந்த வழியை நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். This is the primary work of Holy Spirit, not simply jumping emotionally. அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தில், நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், நான் என் பிதாவின் வீட்டிற்கு செல்வதனால். 3 காரியங்களை குறித்து இந்த வேதம் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாக சொல்லுகின்றது. முதலாவது காரியம், அவர் பாவத்தை குறித்து கண்டித்து நிறுத்துவார். என்ன பாவம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இல்லாத நிலையில் நாம் தேடக்கூடிய ரட்சிப்பை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் தேடப்பட வேண்டுமோ அந்த நிலையில் நாம் தேடாத பொழுது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் என்று சொன்ன பரலோகம், எவற்றையெல்லாம் உங்களுக்கு நான் சேர்த்து கொடுப்பேன் என்று சொன்னிச்சோ, whatever will be added unto you என்று பரலோகம் கூறியதோ, எதுவெல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அவற்றிற்காக கிறிஸ்தவத்தை தழுவக்கூடிய இன்றைய நாட்களுடைய கிறிஸ்தவம். இரண்டாவது ஆசீர்வாதம், அவர் என்ன சொல்லுகின்றார்? நீதியை குறித்து. பரிசுத்த ஆவியானவர் முதலாவது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இங்கு இரண்டாவதாக தேவனுடைய நீதியை குறித்து. நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் 10வது வசனத்துல, நான் என் பிதாவின் வீட்டிற்கு செல்வதனால் பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். எப்பொழுது ஒருவர் கண்டித்து உணர்த்துவாங்க? ஏற்கனவே ஒருவர் சொல்லி அதை கேட்காத பொழுது. இதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அவர்கள் கேட்கவில்லையோ அவற்றை எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொல்லி கண்டித்து உணர்த்துகிறார். This is what it is. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக இருக்கின்றது. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக இருப்பதால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மில் நீதி பாராட்டப்பட வேண்டும். எப்படி நம்மில் நீதி பாராட்டப்பட முடியும்? Who can impute that righteousness?
someone who is sinless. Christ is the only sinless who was made sin for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பாவமில்லாதவர். அந்த பாவமில்லாத கிறிஸ்து அவர் நமக்காக மரித்து தன்னுடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை அளிப்பதன் மூலம் அவர் நீதியை நமக்கு பாராட்டுகின்றார். It is not the righteous that we earn. It is not the righteous that we want. It is imputed. It is imputed by Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே பாராட்ட முடியக்கூடிய அந்த நீதி, அவருடைய இரத்தத்தினால் நாம் பெறக்கூடிய நீதி, கிறிஸ்துவில் நாள் உண்டாயிருக்கக்கூடிய அந்த நீதியை குறித்து இவர் என்ன செய்வார்? நமக்கு கண்டித்து உணர்த்துவார். அந்த நீதி நமக்கு பாராட்டப்படவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் சொல்லுது, நாம் அவருக்குள்ளாக தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாரே. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய நீதியை பெறுவதற்காக பாவமில்லாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் சொல்லுது, அவர் நம் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக ஆகும்படிக்கு எழுப்பப்பட்டு இருக்கிறார். ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது எத்தனை நிச்சயமாக இருக்கின்றது. நாம் எவ்வாறாக கிறிஸ்துவை நாடுகிறோம்? இந்த நாட்களில் அவருடைய நீதியை பெற வேண்டும் என்று நாடுகின்றோம். நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையமாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய அந்த நீதியை பெறுவதற்காகவா நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டுகின்றோம்? எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மக்கள் அண்டுகின்றார்கள்? அவருடைய நாமத்தினால், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களால் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் அவரை எதற்காக நாடுகின்றார்கள்? அவரிடத்தில் இருந்து புறப்படுகின்ற அந்த நீதியை பெறுவதற்காகவா? இவ்வுலக நன்மைகளுக்காகவா? நம்முடைய ரட்சிப்பிற்காகவா? அவர் பாராட்டக்கூடிய நீதிக்காகவா? தேவனுடைய பார்வைக்கு முன்னதாக நாம் நீதியை உடையவர்களாக காணப்பட கிறிஸ்துவின் மூலம் பெரும் நீதியை நாம் நாடுகின்றோமா? How are we approaching Christ? For what we are approaching Christ? Is it to get the righteousness that He has for us? அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நீதியை நம்மில் பாராட்ட பெற வேண்டும் என்பதற்காக நாம் அவரை அண்டுகின்றோமா? அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரை அண்டுகின்றோமா? நன்மைகளுக்காக நாம் அவரை அண்டுகின்றோமா? அந்த நீதியை நாம் பெற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். We must submit ourselves unto Him in order to get that righteousness from the Lord. அந்த நீதியை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவை பரியந்தம் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஒப்பு கொடுத்தலையே ஆவியானவர் என்ன செய்கின்றாரு? கண்டித்து உணர்த்துகிறார். You should submit yourself unto Him.
in order for you to get that righteousness. அந்த நீதியை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்? எப்படியாக ஒப்பு கொடுக்கணும்? சிலுவை பரியந்தம். எந்த வழியாக அவர் சென்றாரோ அந்த வழியாக செல்வதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். If you want to get that righteousness unto him, அவருடைய நீதி உன்னில் பாராட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்ற வேண்டும்? சிலுவை பரியந்தம் நீ பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு அந்த நிலையில் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றதா? எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டக்கூடிய, அவர் பட்சமாக வரக்கூடிய மக்களுடைய மனதில் இருக்கக்கூடியது என்ன? கிறிஸ்தவனுடைய மனதில் இருக்கக்கூடியது என்ன? To get what all we can get. இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, ஆசாபாசங்களுக்காக, மேன்மைகளுக்காக இன்றைக்கு கிறிஸ்தவம் கிறிஸ்துவின் பின்னே சென்று கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அவருடைய நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். What you should get, what you should look for. கிறிஸ்துவுடைய சமூகத்திலிருந்து நீ பெற வேண்டிய ஒன்று என்று எதுவென்றால் அவருடைய நீதி. பரத்திற்கு நீ செல்வதற்கு உன்னில் குறைவுபடுகின்ற அந்த நீதி, இந்த உலகத்தின் இந்த சத்துவங்களினால் உனக்கு கொடுக்கப்பட முடியாது இருக்கக்கூடிய அந்த நீதி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நீ பெறக்கூடிய அந்த நீதி. அந்த நீதியை நாடி நீங்களும் நானும் வருவோம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தின் வாசல் நமக்காக காத்திருக்கும், திறந்திருக்கும். அந்த நீதியை நாடி நீங்களும் நானும் வரும் பொழுது அந்த பரத்திற்கான ஆசீர்வாதமாகிய அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்களும் நானும் செல்ல முடியும். அந்த நீதி நம்மில் பாராட்டப்படவில்லை என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளது வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? நாம் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்றால், கிறிஸ்துவை நாம் சிலுவை பரியந்தம் அவர் எப்படியாக கடந்து சென்றாரோ அப்படியாக செல்வதற்கு உங்களையும் என்னையும் நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த நீதி நம் மீது பாராட்டப்படாது. அதை குறித்து கண்டித்து நிறுத்துவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து தேற்றரவாளனாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பப்பட்டார். மூன்றாவதாக, கடைசியாக, நியாய தீர்ப்பை குறித்து அவர் என்ன செய்வார்? கண்டித்துணர்த்துவார். பாவத்தை குறித்து கண்டித்துணர்த்துகிறார். தேவனுடைய நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். இப்பொழுது நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஏன் இந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார்? இந்த உலகத்தின் அதிபதியாகிய சத்துருவாகிய சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டதினால் தானே. சத்துருவாகிய சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். எப்பொழுது அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்? தேவனுக்கு பிரியமானவர்களே, சாத்தான் யுக நெடுகிலும் ஆதாம் வழியே நுழைந்த அந்த பாவத்துக்கு தண்டனையாக மனிதனின் மரணத்தை கேட்டுக் கொண்டிருந்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து அவனை அல்லது மனிதனை வெளியில் கொண்டு வர அதற்கு கிரயமாக அவன் செஞ்சான், ஜீவனை கேட்டான். அந்த பாவத்திற்கு சம்பளமாக, அந்த பாவத்திற்கு கிரயமாக மனிதனின் ஜீவனை அவன் கேட்டான். He demanded a life. கிரயமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதானா? வா, பாவத்திற்கு கிரயமாக, பாவத்தினுடைய சம்பளமாகிய அந்த மரணத்தை மனுஷன் கொடுக்க வேண்டுமா?
அவனை அதிலிருந்து விடுவிப்பதற்கு அந்த பாவத்திற்கான கிரியத்தை நான் கொடுக்கின்றேன். அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக என்னுடைய ஜீவனை நான் கொடுக்கின்றேன். செலுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த செயல்பாட்டின் நிமித்தமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். Whatever he wanted was given to him. அவன் கேட்டதை செலுத்தி கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்டார். சாத்தானுடைய தலையை அங்கு நசுக்கினார். சிலுவை மரணத்தில் நம்மை மீட்பதற்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதற்காக அங்கு என்ன செய்யறார்? அந்த ஈன குருசிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். சாத்தான் அந்த நேரத்தில் தலை நசுக்கப்பட்ட அந்த சாத்தான் அவன் கதை அதோடு முடிஞ்சு போச்சா? சாத்தான் எப்பொழுது நியாயம் தீர்க்கப்படுவான்? Was he judged at the cross? சிலுவையிலே சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டானா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன் கொடுக்கப்பட்ட மாத்திரத்தில், அவருடைய தூய ரத்தம் சிந்தப்பட்ட மாத்திரத்தில் அங்கு சாத்தானுக்குரிய முடிவு வந்து விட்டதா? தேவனுக்கு பிரியமானவர்களே, எப்பொழுது சத்துருவாகிய சாத்தான் நியாயம் தீர்க்கப்படுவான்? பாவம் முற்றிலுமாக அகற்றப்படும் பொழுதுதான் அதற்கான தண்டனையை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான். பாவத்திற்கு காரணமாகிய சத்துருவாகிய சாத்தானுடைய தலையில அந்த பாவத்தை சுமத்தும் பொழுதுதான் அங்கு என்ன செய்வார்? அந்த பாவம் முழுமையாக என்ன செய்யும்? விளக்கப்படும். நுட்ப விசாரணைக்கு பிறகு பாவங்கள் அனைத்தும் என்ன செய்யப்படுமா? போக்காடாகிய சத்ருவாகிய சாத்தானுடைய தலையில வைக்கப்பட்டு வனாந்திரத்தில் கொண்டு விட்டுருவாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நியாயத்தின்படியாக. அப்பொழுதுதான் பாவம் முற்றிலுமாக அகற்றப்படும். எப்படி நம் பாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட்டு அதற்கு பொறுப்பாளராகிய சத்ருவாகிய சாத்தான் மீது வைக்கப்படும் பொழுதுதான். ஆகவே அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் என்ன செய்யறாரு? நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். ஏன் கண்டித்து உணர்த்துகிறார்? நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்துவ உலகத்துல இந்த நாட்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஈன குருசிலே தன்னுடைய ஜீவனை விட்ட மாத்திரத்தில் தானே நான் பாவத்திலிருந்து விலக்கப்பட்டு விட்டேன், பாவம் என்னிலிருந்து கழுவப்பட்டு விட்டது. அவருடைய பாவம் எப்பொழுது முழுமையாக கழுவப்படும் என்றால், சத்ருவாகிய சாத்தான் அந்த பாவத்திற்கு பொறுப்பாளாகிய சத்ருவாகிய சாத்தானுடைய தலையில இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் வைக்கப்படும் பொழுதுதான் அது முற்றிலுமாக அவனிலிருந்து நீக்கப்படும். ஆகவே இந்த நியாய தீர்ப்பை குறித்து நீ அறிஞ்சுக்கணும். நியாய தீர்ப்பை குறித்து நீ என்ன அறிஞ்சுக்கணும்? கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்தினுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? கழுவப்பட்டு விட்டது. ஆம், நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக தான் அங்கு ரத்தம் சிந்தினார். ஆனால் அந்த பாவங்கள், அந்த பாவத்திற்கு பொறுப்பாகிய சத்ருவாகிய சாத்தான் மீது வைக்கப்படும் பொழுதுதான் அந்த பாவங்கள் முற்றிலுமாக அகற்றப்படுகின்றது. அந்த நாள் வரைக்கும் வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? இப்பொழுது பரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்தை குறித்தும் எப்படியாக நம் பாவங்கள் மன்னிக்க பெறுகிறது என்பதை குறித்தும் அவர் நமக்கு கண்டித்துணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரா? மூன்றாவதாக நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்துணர்த்துகிறார். பாவத்தை குறித்து கண்டித்துணர்த்தினவர், தேவனுடைய நீதியை குறித்து கண்டித்துணர்த்தவர். இப்போது நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து நியாய தீர்ப்பில் எதை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தினோம்? உங்களுடைய பாவங்கள் சிலுவையிலேயே என்ன செய்யப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அந்த அந்த தப்பான தாற்பயம், முழுமை பெறாத தாற்பயம். கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்படுகின்றோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஈன குருசிலே என்ன செஞ்சார்? தன்னுடைய ஜீவனை விட்டார். அங்கு சத்ருவாகிய சாத்தானுடைய தலை மாத்திரம் தான் நசுக்கப்பட்டுச்சு. பட் the evil influence is continuing. பாவம் தொடர்ச்சியாக இருக்கின்றது.
அந்த பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சத்ருவாகிய சாத்தான், பாவத்திற்கு பொறுப்பாளியாகிய சத்ருவாகிய சாத்தானுடைய தலையில என்ன செய்யணும்? அந்த முழு பாவமும் வைக்கப்பட்டு அவன் என்ன செய்யப்பட வனாந்திரத்திற்குள்ளாக தள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நியாய தீர்ப்பு குறித்து அது பொதுவாக கிறிஸ்தவத்தில் பேசுவார்கள். நியாய தீர்ப்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, நுட்ப நியாய தீர்ப்பு என்பதை குறித்து ஒருவருக்கும் இந்த வேதத்தில் காணப்படுகின்ற அந்த நுட்ப நியாய விசாரணையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த புரிதல் இல்லாத கிறிஸ்தவமாக இன்றைய நாட்களில் கிறிஸ்தவம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. வாட் இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்ற நியாய நுட்ப விசாரணை என்பது தேவனுடைய பிள்ளைகளாக பிரிக்கப்படுவது. நியாய தீர்ப்பு என்பது சகல பாவங்களும் சத்துருவாகிய சாத்தானுடைய தலையில் வைக்கப்பட்டு என்ன செய்யப்படுகிறது? அப்புறப்படுத்தப்படுவது. இந்த நியாய நுட்ப விசாரணை குறித்து தான் வேதத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வதற்கேற்ற புரிதல் இல்லாத கிறிஸ்தவம் இந்த நாளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள், கிறிஸ்து தன் ஜீவனை இவ்வுலக பாவங்களுக்காக கொடுத்த பொழுது மன்னிக்கப்பட்டு விட்டதா? நம்முடைய பாவங்கள் முழுமையாக எப்பொழுது மன்னிக்கப்படுகின்றது? பரத்தில் கற்றாக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்யக்கூடிய அந்த மத்தியஸ்த ஊழியம் செய்யப்படும் பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது முழுமையாக. இதுதான் சத்தியம். பரத்தில் கற்றாக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்யக்கூடிய மத்தியஸ்த பணியின் மூலமாக ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் 3 நபர்கள் அங்க நிற்கிறோம். பாவத்தை செய்து அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நிற்கக்கூடிய மனுஷன் ஒருத்தன், அந்த மன்னிப்பை நமக்கு நல்கக்கூடிய தேவன் நடுவில் நிற்கிறாரு. மன்னிக்கப்பட்ட பாவங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட அதை சுமத்துவதற்காக ஒரு நபர் இருக்கணும். அதுதான் சத்ருவாகிய சாத்தான் அங்கு நிற்கிறார். மத்திய ஊழியத்தில் ஒவ்வொருவருடைய பெயர்களும் all our names are written. திறக்கப்பட்ட புஸ்தகங்கள் அங்கு காணப்படுகின்றது. பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், ஒவ்வொருடைய பெயர்களும் அங்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது விசாரணைக்காக. பாவ புத்தகத்திலிருந்து அவன் செய்த பாவங்கள் அங்கு வெளியில் கொண்டு வரப்படுகின்றது. எந்த ஒரு பாவங்களுக்காக அவன் வருந்தி தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்புக்காக இறங்கி நின்றானோ, அந்த மன்னிப்பை பெற்றவனாக காணப்பட்டானோ, அந்த மன்னிப்பை பெற்ற அந்த குறிப்பு ஞாபக புஸ்தகத்தில் காணப்படுகின்றது. பாவ புத்தகத்தின் வழியாக, ஞாபக புத்தகத்தின் வழியாக கடந்து வரக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் பிதாவினிடத்தில் பரிந்து செய்யப்பட்டு அவனுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திற்கு செல்லுகின்றது. இந்த கட்டத்தில் தான் ஒரு மனிதன் தன் பாவங்களுக்கான மன்னிப்பை முழுமையாக பெறுகிறான். பேரலல் ஃபங்க்ஷனிங் இதுல நம்ம பார்க்கலாம். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுதலும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுதலும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலே அவருடைய வலது பரிசுத்தில், தேவனுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்து அவர் என்ன செய்யறாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் உங்களுக்காக, எனக்காகவும். எந்த நிலைகள் எல்லாம் ஒரு பாவம் ஒரு மனுஷனை அணுகிற்றோ அந்த நிலைகளை எல்லாம் நான் கடந்து வந்தவன். ஆகவே இந்த பாவத்திற்கான மன்னிப்பை கொடுப்பதில் நியாயம் இருக்கின்றது என்று தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். There is a parallel functioning down on the earth. ஒரு மனுஷனுடைய பாவத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலே பிதாவிடமாக தன் மத்தியஸ்த பணியில பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யோவான் புத்தகம் 14 கூறிய விதமாக என்றென்றைக்கு நம்மோடு இருக்கும்படியாக
தேற்றவாளனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு பிரியமானவர்களே, என்றென்றைக்கும் நம் மத்தியில் இருக்கும்படியாக நம்மோடு இருந்து நமக்கு நம்முடைய பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்தி கொண்டிருக்கின்றார். That is the great work is done by the Holy Spirit. ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 8:26 ஆவியானவர் நம் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரத்தில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நம்மை ஜீவனுக்குள்ளாக கொண்டு செல்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்தில் பிதாவினுடைய வலது வருஷத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அவர் அங்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். இங்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கு நம்மிடம் இருந்து, நம்மோடு இருந்து, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து வாக்கு கடங்காத பெருமிச்சங்களோடு அவர் பரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்காகவும் எனக்காகவும். அங்கு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. இங்கு இந்த பாவத்தின் சூழலிலே உழந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மோடு இருந்து நம்ம எப்படியாவது பரம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நம்மோடு இருக்கக்கூடிய அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்து என்ன செய்கிறாரா, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். பரத்தில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய அந்த மத்தியஸ்த பணியோ பூமியில உங்களோடு அமர்ந்து, பூமியில என்னோடு அமர்ந்து, பாவிகளோடு அமர்ந்து, உங்களுக்காகவும் எனக்காகவும் பெருத்த மூச்சுகளோடு நம்முடைய பீனங்களில் பலன் காணும்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, இங்க வேலை செய்யறாரு. பேர்ல அவர் அங்கு, இவர் இங்கு. அந்த நியாய தீர்ப்பை குறித்தோ ஆவியானுடைய பங்கு அதில் என்ன என்பதை குறித்தோ ஆவியானவர் கண்டித்துணர்த்துகிறார். நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் பெருமூச்சுகளோடு செய்யும் வேலையை குறித்தோ ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளாக பேசும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளாக அவர் நம்ம என்ன செய்யறாரா, வழி நடத்துகிறார். என்ன சத்தியம்? ஒரு மனுஷனால கற்பனைகளின் பாதையில் நடக்க முடியாதுன்னு சத்ருவாகிய சாத்தான் சொல்றா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த சகல சத்தியத்திற்குள்ளாக, அந்த சத்தியமாகிய வசனமாகிய அவருடைய வார்த்தையாகிய கற்பனைகளுக்குள்ளாக உன்னால் நடக்க முடியும் என்று சொல்லி அவருடைய கரம் பற்றி அழைத்து செல்லுகின்றார். You can pass through. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலக நன்மைகளுக்காக அண்டுகின்றோமா, அல்லது அவரிலிருந்து மாத்திரமே நாம் பெறக்கூடிய, அவர் மூலமாக தேவன் பாராட்டக்கூடிய நீதிக்காக அவர் சமூகத்தை நாம் நாடுகின்றோமா? இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அல்லது மறுமைக்குரிய ஜீவனுக்காக நம்ம செல்றோமா? How are we approaching Christ? How are we approaching God? Is it to get the temporal blessings from this world? Or for life eternal? இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தை அண்டுகின்றோமா? மறுமைக்குரிய நித்திய ஜீவனுக்காக நாம் அவரை அண்டுகின்றோமா? இன்மைக்குரிய அந்த
உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நீங்களும் நானும் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய பாதத்தை அண்டு செல்வோம் என்றால் மறுமைக்குரிய நித்தியத்தை நாம் என்ன செஞ்சிருவோமா? இழந்து போவோம். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும் ஆவியானவர் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் சிந்திய ரத்தத்தில பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய இக்கால கிறிஸ்தவம் தன்னுடைய பிழையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுகின்றார். இந்த வேதத்தில் காணப்படக்கூடிய நியாய நுட்ப விசாரணை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து கொண்டு திறக்கப்பட்ட புத்தகங்கள் வாயிலாக ஒவ்வொரு பெயர்களையும் கடத்தி வந்து அவனுக்காக அவர் பரிந்துரைத்து அவருடைய ஒவ்வொருடைய பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகின்றாரே, அதுதான் நியாய நுட்ப விசாரணை. இதை குறித்த எந்த புரிதலும் இந்நாட்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திற்கு இல்லாது இருப்பதினால் அவர் என்ன சொல்றாரு? நியாய தீர்ப்பை குறித்து நான் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறேன். There is an investigative judgment right now going on there. இந்த நாட்களில் அந்த நியாய நுட்ப விசாரணை உங்களுக்காகவும் எனக்காகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். பாவமற்ற வாழ்க்கையை நீ செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களில் சொல்லும் பொழுது அதற்கும் பரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நியாய நுட்ப விசாரணைக்கும் சம்பந்தம் உண்டு. ஆகவே நீ என்ன செய்யுது? பாவமற்ற வாழ்க்கை செய்வதற்காக உன்னை நீ வகுத்துக்கொள் என்று அந்த நியாய தீர்ப்பை குறித்து, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து, என்றைக்கு என்னுடைய பெயர் அங்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது எனக்கு தெரியாது. என்றைக்கு உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது உங்களுக்கு தெரியாது. எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்றால் நீங்களும் நானும் மாத்திரம் ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரணும், அப்படி இல்லாட்டி நம்முடைய ஜீவன் நம்ம இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படணும். அது ரெண்டு தான் டெர்மினஸ். நம்முடைய நாமம் அங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பேசப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் ஜீவிக்கக்கூடிய அந்த இந்த நாட்களில் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று அந்த நியாய தீர்ப்பை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து அவர் நம்முடைய உள்ளங்களில் பேசுகின்றார், கண்டித்து உணர்த்துகிறார். நியாயத்தமாக இரு, நியாயத்தமாக இரு. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அந்த மத்தியஸ்த பணியை அவர் செய்ய வேண்டும்? அந்த நியாய விசாரணையில் தான் நம் பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை தன்னோடு அழைத்து செல்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர முடியும். இந்த நியாய நுட்ப விசாரணை ஒன்று இருக்கிறது அல்லவா, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த நியாய நுட்ப விசாரணைக்கு அது முடிந்த மாத்திரத்தில் தானே அவர் தன்னுடைய அந்த பரிந்து பேசுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த மத்தியத்தை பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரத்தை விட்டு அவர் எழுப்பிய மாத்திரத்தில் தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போவுக்கு இரண்டாம் முறையாக வருவார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசாரணையை குறித்து, அந்த நியாய நுட்ப விசாரணையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் கடிந்து பேசுகின்றார். There is something going on there. You be ready. You keep yourself perfect. அந்த விசாரணை எப்போ முடிவு பெறும் தெரியாது. உன்னுடைய பெயர் எப்போ எடுக்கப்படும் தெரியாது. அந்த விசாரணை எப்பொழுது முடிவுக்கு வரணும் தெரியாது. There is uncertainty. And therefore you be ready. You be cautious. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னவெல்லாம் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்தில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்கள். We must discern the working of the Holy Spirit. நாம் பகுத்து ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நாட்களில் ஆவியானுடைய இடைப்படுதல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகித்து தேவனுக்கு பிரியமானவர்கள் எவ்வளவு அவலட்சணமான காரியங்கள் இப்பொழுது கிறிஸ்தவத்தில் மேடை மேடையாக நடந்து கொண்டிருக்கின்றது.
நம்மை பார்க்கக்கூடிய மற்றவர்கள் நம்மை இகழும்படியாக, கேலி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த சத்தியத்தை நாம் புரிதல் இல்லாமல், வேதம் சொல்லக்கூடிய நிலையில் அல்லாமல், நீங்களும் நானும் இந்த கிறிஸ்தவத்தில் காண்கின்றோம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் அவசியத்தை, காலகட்டத்தை நாம் உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களுக்குள்ளாக வழிநடத்துபவர். கர்த்தராகிய இயேசு சொன்னார், நான் எவற்றையெல்லாம் உங்களுக்கு சொன்னேனோ அவற்றையெல்லாம் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உங்களுடைய பாவங்களை குறித்து நினைப்பூட்டு கண்டித்து உணர்த்துவார். உங்களுடைய தேவனுடைய நீதி எப்படி உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் நினைப்பூட்டுவார். கடைசியாக இந்த நியாய தீர்ப்பை குறித்து, இன்றைக்கு உலகத்துல அநேக கிறிஸ்தவ மார்க்கங்களுக்கு இந்த நியாய நுட்ப விசாரணை என்ற சத்தியம் தெரியவதே இல்லை. மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்க அந்த சத்தியத்தை வேதத்தில் நாம் காணும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்காக கிறிஸ்து அங்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். எனக்காக என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்து எனக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய பணியை நாம் கொச்சைப்படுத்தாமல், அவர் எதற்காக கொடுக்கப்பட்டாரோ அதை புரிந்து கொண்டவர்களாக, அந்த ஆவியின் துணையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பு பெற்றவர்களாக பரலோகத்தின் பாதையிலே நாம் நடக்கவும், அநேகரை பரலோகத்தின் பாதைக்குள்ளாக நாம் வழிநடத்தி செல்லவும் தேவன் தாமே உங்களுக்கு எனக்கும் தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளிலே உடைய பரிசுத்தமான வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்தமான மணித்துளியிலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களுக்காக பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் இந்த நாளில் கண்டோம் சுவாமி. இந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளாகவும் எங்களை வழிநடத்துகின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவற்றையெல்லாம் சொல்லி சென்றாலும் அவற்றையெல்லாம் எங்களுக்கு நினைவூட்டுகின்றார். பரலோகத்தின் பாதையை நாங்கள் சென்றடைவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து மத்தியஸ்த ஊழியனாக அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர் பூலோகத்திலே எங்களோடு இருந்து அவர் அதையே எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதற்காக நன்றியும் சோத்திரங்களை வேறு இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றிய சரியான புரிதலை இந்த கிறிஸ்துவ உலகம் புரிந்து கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நீர் வரும் நாளிலே தேவரீர் அவர்களும் எங்களோடு காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தது கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற நன்றின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தந்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.